அமெரிக்காவுதான் அதிகப்படியான பெர் கேபிட்டா எமிஷன்ஸ்ல கார்பனை எமிட் பண்றது அமெரிக்கா தான். இந்த பூமியில் நடப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக இருப்பது நாடு வந்து அமெரிக்கா தான். சோ அமெரிக்காவில எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாம நாம இந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியாது. அப்ப அதை தடுப்பதற்கான வேலைகளை வந்து செய்யணும் இல்லையா? அந்த வேலைகளை வந்து இந்தியா வந்து செய்தான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ இந்திய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான நிலைப்பாடு. இந்த கான்ஃபரன்ஸை பத்தி பேசும்போது யுஎன்னுடைய கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நடவடிக்கை எடுக்காததனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இட்ஸ் a கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தார். மனித சமூகத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வன்முறை அல்லது ஒரு குற்றவியல் நடவடிக்கை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா அவ்வளவு ஆபத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த காலம் பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல என்ன செய்ய போறோம் என்பதற்கு தெளிவான எந்த விதமான எதுவுமே வரல. இன்னும் சொல்ல போனா இந்த காப் நடப்பதற்கு முன்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக பல்வேறு விதமான ஆய்வறிக்கைகள் வந்துச்சு. ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை கொண்டு வந்தாங்க. ஸ்டேட் ஆஃப் எமிஷன் ஒரு ஆய்வறிக்கை கொண்டு வந்தாங்க. ஸ்டேட் ஆஃப் வாட்டர் ஒரு ஆய்வறிக்கை கொண்டு வந்தாங்க. இந்த ஆய்வறிக்கை எல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா பூமி எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்குது, அதனால இந்த பொருளாதார கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை என்னவாக இருக்கு என்பது அறிவியல் ரீதியாக தெளிவாக கொண்டுட்டாங்க. இனிமேல் நாம இப்படியே பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் இப்ப இருக்கிற மாதிரியே நம்ம பெட்ரோலை எரிக்க போறோம், நிலக்கரி எரிக்க போறோம் அப்படின்னா இந்த பூமி தாங்காது இந்த சென்ஸ் இந்த பூமியில உயிர் வாழ முடியாது அப்படிங்கறத அவங்க அறுதிட்டு சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி நடத்தப்பட்ட இந்த காப் மாநாட்டுல வந்து